சிவனை பாக்குறதுக்கு சனி பகவான் கைலாயத்துக்கு போயிருக்காரு. போகும்போது என்ன சனியை நம்மளை பார்க்க வர்றாரு, சனி பகவான் என்ன காரணம் வந்தா நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா 7 ஆரம்பிச்சிருச்சு, உங்களை பிடிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சுங்க. ஏன்னா ஒன்னே ஒருத்தரை படைச்சு எல்லாத்தையும் முடுறான்னு உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நீ என்னையே பிடிக்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு வாய்க்கால்ல ஒரு நாரையா மாறி உட்கார்றாரு. அப்ப சனி பகவான் என்ன நினைக்கிறாரா, என்னைய ஒருத்தனை படிச்சு எல்லாத்தையும் விடுறான்னு நீ தானே சொன்ன, எல்லாரும் இருக்கிற சிவன் நடக்கும் தானே, அப்ப உன்னைய மட்டும் விட்டுருவினா. அவர் எந்த வாய்க்கால்ல நாரையா மாறி இருக்காரோ அந்த வாய்க்கால்ல சனி பகவான் கெளுத்தியா மாறி போறாரு. கெளுத்திய பார்த்தா நாரை என்ன ஒண்ணு குடிச்சு திங்க, நாரைக்கு இருந்த முள்ளு, கெளுத்திக்கு இருந்த முள்ளு போய் நாரை வாயில குத்த சிவனுக்கு சனி பகவான் பிடித்தார். அதனாலதான் சனி பகவான் பிடிச்சதுனால சிவன் திருவோட இருந்து இப்ப ஐயா போனது. அப்ப சனி பகவான் வந்து யாரை விட்டு, சிவனையே விட்டு வைக்கலாம், நம்மளை விட்டு வச்சிருவாரா பாருங்க. யாரா இருந்தாலும் இப்ப 7 வேற ஆரம்பிச்சிருக்கு, அதுல நம்ம ராசி தான் முதல் ராசியா இருக்குது. சரி இருக்கட்டும், எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அப்படி சொல்லாதீங்க. சனி போல கொடுப்பவன் யாரும் கிடையாது. ஆமா, சனி போல கெடுப்பவனும் யாரும் கிடையாது. சனி கொடுக்க ஆரம்பிச்சா சர்வேஸ்வரனாலையும் தடுக்க முடியாது. அவர் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதையும் சிவனாலையும் தடுக்க முடியாது. அவருக்கு பேர் என்ன வித்தியா, சிவனை பிடிச்சதுனாலதான் சனீஸ்வரன். சிவனையே பிடிச்சவர் நம்மளை விட்டுருவாரா?